நயன்தாரா நடித்து வெளியான அன்னபூரணி திரைப்படம் சர்ச்சை. எங்களை அறியாமலேயே சிலரது மனங்களை புண்படுத்தி இருப்பதாக உணர்கிறோம். மன்னிப்பு கேட்ட நயன்தாரா. நடிகை நயன்தாரா நடிப்பில் இயக்குனர் நிலேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் உருவான திரைப்படம் அன்னபூரணி. நடிகர் ஜெய் கதாநாயகனாக நடித்துள்ள இந்த படத்தில் சத்யராஜ், ரெடின் கிங்ஸ்லி, சுரேஷ் சக்கரவர்த்தி, KS ரவிக்குமார், ரேணுகா, பூர்ணிமா ரவி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்க ஜி ஸ்டுடியோஸ், நாட் ஸ்டுடியோஸ், ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் இணைந்து தயாரித்துள்ள இந்த படத்திற்கு தமன் இசையமைத்திருக்கிறார். இந்த படம் கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியானது. இதற்கிடையே இந்த படம் கடந்த டிசம்பர் 21ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் வெளியானது. OTT வெளியீட்டிற்கு பிறகு இந்த படம் பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பியது. குறிப்பாக இந்த படத்தில் நடிகர் ஜெய் கடவுள் ராமர் அசைவம் சாப்பிட்டதாக ராமாயணத்தை மேற்கோள் காட்டி பேசும் வசனத்திற்கு பல்வேறு இந்து அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிக்க தொடங்கின. இதனால் இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் இருந்தே நீக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் நயன்தாரா வருத்தம் தெரிவித்து வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், ஜெய் ஸ்ரீராம், எனது நடிப்பில் வெளியான அன்னபூரணி திரைப்படம் கடந்த சில நாட்களாக பேசு பொருளாகி இருப்பது குறித்து கனத்த இதயத்துடனும் சுய விருப்பத்துடனும் இந்த அறிக்கையை வெளியிடுகிறேன். அன்னபூரணி திரைப்படத்தை வெறும் வணிக நோக்கத்துக்காக மட்டுமல்லாமல் ஒரு நல்ல கருத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் ஒரு முயற்சியாகவே பார்த்தோம். மன உறுதியோடு போராடினால் எதையும் சாதிக்கலாம் என்பதை உணர்த்தும் வகையிலேயே அன்னபூரணி திரைப்படத்தை நாங்கள் உருவாக்கினோம். அன்னபூரணி வாயிலாக ஒரு நேர்மையான கருத்தை விதைக்க விரும்பிய நாங்கள் எங்களை அறியாமலேயே சிலரது மனங்களை புண்படுத்தி இருப்பதாக உணர்ந்தோம். தணிக்கை குழுவால் சான்றளிக்கப்பட்டு திரையரங்கில் வெளியான ஒரு படம் OTTயில் இருந்து நீக்கப்பட்டது நாங்கள் சற்றும் எதிர்பாராத ஒன்று. மற்றவர் உணர்வை புண்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கும் எனது குழுவுக்கும் துளியும் இல்லை. கடவுளின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டு அனைத்து வழிபாட்டு தலங்களுக்கும் செல்வதை வழக்கமாக வைத்திருக்கும் நான் ஒருபோதும் இதை உள்நோக்கத்துடன் செய்திருக்க மாட்டேன். அதையும் மீறி உங்களின் உணர்வுகளை எந்த வகையிலாவது புண்படுத்தி இருந்தால் அதற்கு நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னபூரணி படத்தின் உண்மையான நோக்கம் ஊக்கமும் உத்வேகமும் அளிப்பதுதானே தவிர யார் மனதையும் புண்படுத்துவது அல்ல. எனது 20 ஆண்டுகால திரைப்பயணத்தின் நோக்கம் ஒன்றே ஒன்றுதான். அது நேர்மறையான எண்ணங்களை பரப்புவதும் மற்றவர்களிடமிருந்து நல்லவற்றை கற்றுக்கொள்வது மட்டுமே என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அன்புடன் நயன்தாரா என அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்.